தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த காலை ஜெபத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், நமக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு ஜெபிங்க. அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை நிறைவாய் வழி நடத்துவார். அவர் கிருபையில வல்லமையை, ஆற்றலை வாழ்க்கையில காண்போம் நண்பர்கள். எனவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைக்கு வியாழக்கிழமை குழந்தைகளுக்கான நாள். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்க தம்பதியர்களே, உங்களுக்காய் ஒவ்வொரு வாரமும் இந்த வியாழக்கிழமையில இந்த குழந்தைகள் நாளாக என்று குழந்தையேசுவின் இரக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியத்திற்கான தடைகளை எல்லாம் அவர் நீக்குவார். நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இரண்டாவதாக, குழந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை எல்லாம் அறிக்கையிடுங்க. அவள் பெயர்கள் எல்லாம் அறிக்கையிடுங்க. அவள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறாப்பா. குழந்தையேசுவே, நீர் பிள்ளைகளை எல்லாம் தொடுவீராக. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை யார் பெயரெல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ, யாருக்காக இந்த காணொளி பார்க்கிறார்களோ, ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை வல்லமை பெறுவார்களாக. நம்பிக்கையோடு கேளுங்கள். இன்றைக்கு இறைவார்த்தை இந்த குழந்தைகளுக்கான நாளாக இருப்பதால் இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீங்க. 19வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. குழந்தைகளை கேட்டிகிசம் கிளாஸ்க்கு அனுப்புங்க. மறைக்கல்விக்கு நிச்சயமாய் பிள்ளைகளை அனுப்புங்க, தடுக்காதீர்கள். யோசிச்சு பாருங்க, திருமணம் ஆன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கோயிலில் போய் வேண்டுவோம்? ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, அப்பா குழந்தை செல்வத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டி வேண்டி ஜெபித்து, அப்படி நீங்கள் ஜெபிக்கலன்னா கூட உங்கள் வீட்டில் அதுக்காக தான் ஜெபித்து இருப்பாங்க உங்களுக்காக. அதன் நிமித்தம் தான், அந்த ஆசீர்வாதம் தான் குழந்தை பாக்கியம். எனவே பிரியமான உறவுகளை, அந்த குழந்தை பாக்கியம் பெற்ற உடனே அந்த குழந்தையை எப்படி நம்ம வளர்க்குறோம்? ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். தாய் என்ற ஒரு அடையாளம் அந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாய், தந்தை என்கிற ஒரு ஆசீர்வாதம் அதன் மூலமாய் கிடைக்கிறது. ஆனால் பெற்ற ஆசீர்வாதத்தை அந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்னா, கடவுள்கிட்ட இருந்து மிக தள்ளி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல ரொம்ப கொண்டு போய் சேர்க்கிற நம்ம இந்த கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரித்து விடுகிறோம். அதனால்தான் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு விழுந்து போறாங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அதிகமாக அடிமையாகி கொண்டு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் அதிகமாக இருந்தது. இப்போ பாருங்களேன், அதுக்கு இணையாக போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ் வந்துடுச்சு. ஸ்கூலெல்லாம் ட்ரக்ஸ் வந்துடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைங்களால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல, பிள்ளைகளால் சமாளிக்க முடியல. அவர்களை குறை சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன, எங்கு அவர்கள் தவறினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால், குழந்தைகள் கடவுளிடமிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரால் என்றால் பெற்றோர்களால். ஃபாதர், அவன் 10th போயிட்டான் ஃபாதர், கேட்டிகிசம் கிளாஸ் அனுப்ப மாட்டேன். ஃபாதர், அவன் வந்து 12th போயிட்டான் ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்கூல் டியூஷன் வச்சிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் வச்சுக்கிற அந்த டியூஷன் வாதியா இருக்கு, நன்றாக தெரியும் அவன் கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை அவன் கோயிலுக்கு போவான். ஆனால் வேண்டுமென்றே வைப்பான். அங்குதான் சாத்தான் செயல்படுவான். அங்கதான் ஆசிரியர்களாக சாத்தான்னு சொல்லலை, ஆனால் அப்படிதான் வேண்டும் என்று செய்வார். அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, வரலாம் உங்க விருப்பம், அந்த கிளாஸ் போயிடும், முக்கியமான கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க. அது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், 11 மணிக்கு வைக்கலாம், ஆனால் காலை 8 மணிக்கு வைப்பார்கள், டியூஷன் நடக்கும். அன்பர்களே, ஆசீர்வாதத்தை அவர்கள் இழக்கிறார்கள். நீங்க உலகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை மறைக்கிறீர்கள். எனவே பிள்ளைகளை அனுப்புங்க, மறைக்கல்விக்கு அனுப்புங்க. கையோடு கூட்டிட்டு வந்து கையோட குழந்தைகளை கூட்டிட்டு போகாதீர்கள். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர்கள் தான் அவர்களை உங்களை வந்து அடைந்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இல்லை, அவர்கள் அடைவதற்கு தடையா நீங்க இராதீர்கள். ஒப்பு கொடுச்சவங்க குறிப்பாய் எந்தெந்த பெயர்கள் எல்லாம் அறிக்கையிட்டிருக்காங்களோ, கமெண்ட்ல என்னென்ன பெயரெல்லாம் செவ விண்ணப்பங்கள்லாம் சொல்லியிருக்காங்களோ, ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரை உங்க வல்லமையில ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழட்டும், உங்க அருளால் வாழட்டும் ராஜா. ஒவ்வொரு குழந்தைங்களும் வழி நடத்துங்க. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து சொல்கிறார், ஏனெனில் விண்ணரசு இத்தகைய இருக்கே என்று சொல்லிட்டு அந்த இறைவார்த்தை 19வது அதிகாரம் 14வது வார்த்தையை மத்தேயு நற்செய்தி தொடர்ந்து வாசித்தோம் என்றால், அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். கோயிலுக்கு வருகிற பொழுது கடவுளால் தொடப்படுகிறார்கள். குழந்தைகள் இன்றைக்கு திடம் இல்லாமல் இருக்கிறாங்க. குழந்தைங்க உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுங்களா? நீங்கள் ஒன்று நினச்சிட்டு குழந்தைக்கு ஒன்று கொடுக்குறீங்க, ஆனால் குழந்தைங்க அதை எதிர்பார்க்கல. ஒரு 4 விஷயம் உளவியல் சொல்லுது, அதை சொல்லி நிறைவு செய்கிற. அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். அன்பின் பாசம் என்பது வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, இப்படி செயல்களால் கூட கோயில் கொண்டு வரது. அவங்க தேவையானதை கொடுக்கறது. கல்வி கொடுத்துட்டா மட்டும் அன்பு நினைத்து விடாதீர்கள். இரண்டாவது, புரிந்து கொள்ளுதல். அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது, நம்ம நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லுவார். பெற்றோர்கள் தான் அதிகம். நான் என் பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டேன்னு எத்தனை அம்மா சொல்லியிருக்காங்க, எத்தனை அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தைகள் அதான் எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட. அவங்க எதிர்பார்ப்பை பாருங்க. அடுத்ததாக நம்பிக்கை, சமரசம். நம்பிக்கை வேணும். அவங்கள நீங்கள் கொஞ்சம் நம்பணும்.
போய் விளையாடிட்டு வா, அப்புறம் வந்து படின்னு சொல்லி பாருங்க. விளையாடின பிள்ளைங்க அடுத்த முறை வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்கள் குழந்தைகளை நீங்கள் நம்புங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய நம்பலைன்னா வேறு யார் நம்புவான்? எனவே நான் உன்னை நம்புறேன்டா, நான் உன்னை நம்புறேம்மா, நீ படி, அம்மா இருக்கிறேன், அப்பா இருக்கிற இந்த வார்த்தையை தாருங்கள். இறுதியாக உங்க பிள்ளைகள் பாதுகாப்பை எதிர்பார்க்கிறாங்க. அப்பா எப்படி இருந்தாலும் வருவார், அம்மா எப்படி இருந்தாலும் வருவாங்க, பாதுகாப்பாங்க அப்படின்றத நம்புகிறார்கள், அதை எதிர்பார்க்கிறார்கள். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தை ஒரு ஆசீர்வாத குழந்தையா இருக்கும். இறுதியாக பிள்ளைகளை கடவுளிடம் கொண்டு வந்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியா மறைக்கல்விக்கு அனுப்புங்க. கோயிலுக்கு கொண்டு வாங்க. ஃபாதர் கையால் ஆசீர்வாதத்தை வாங்கி விட்டு அந்த பிள்ளைகள் வீடு செல்லட்டும். அப்போ அந்த பிள்ளைகள் சாட்சியமா இருப்பான். அப்போ எந்த ட்ரக்ஸோ, எந்த தவறான பழக்க வழக்கங்களோ, இந்த உலகத்தினுடைய எந்த தீவினைகளோ, இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் இருக்கிற கெட்டதோ உங்கள் பிள்ளைகளை தொடாது. வாதை உங்கள் பிள்ளைகளை அணுகாது. தீவினை உங்கள் பிள்ளைகளை நெருங்காது. என்றால் அவர் தொட்டு அனுப்புகிறார். கோயிலுக்கு வருகிற பொழுது ஆண்டவர் தான் தொடுகிறார். குருக்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது அது குருக்கள் கரங்கள் எங்களுடைய கரங்களே அல்ல. அந்த தருணத்தில் இது அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்கள். ஆர்டினேஷன்ல தான் நடக்குது. குருத்துவத்தில் கரங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கின்ற அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்களால் ஆண்டவர் தொடுகிறார். பிள்ளைகள் சாட்சியமாயிருப்பார்கள். நன்றி அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் பெயர்களெல்லாம் அறிக்கையிடுகிறார்கள் ஆண்டவர் நீங்கள் தொடுங்க. ஆண்டவர் வழி நடத்துங்க ராஜா. உங்கள் கிருபையை நாங்கள் காணும்படியா, வல்லமை காணும்படியா, ஆற்றலை காணும்படியா, குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிற தம்பதியர்களை குறிப்பாக ஒப்பு கொடுக்கிற தடைகளெல்லாம் நீக்குங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறட்டும். அவர்கள் கண்ணீர்கள், அவர்கள் கஷ்டங்கள், உலகத்திலே அவர்கள் அனுபவிக்கிற வழிகள், குழந்தை பாக்கியத்துக்காக எவ்வளோ வேலைகள் செய்கிறார்கள், எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறார், எவ்வளோ மருத்துவம் பார்க்கிறார்கள், ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் தடையோ அப்பா அங்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க, நீங்கள் மருந்தாக இருங்க, நீங்கள் வழி நடத்துங்க. ஆண்டவர் கிருபையில் குழந்தை பாக்கியத்தை பெறுவீர்கள். இரண்டாவது பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதம் காண்பார்கள். நம்ம எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். எனவே தைரியமாக வேலைக்கு போங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கிருந்து தைரியமாக உங்கள் செயல்பாடுகளை தொடங்குங்க. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை தொட்டு அனுப்புகிறார். இந்த ஆராதனைக்கு பிறகு அவர் வல்லமையில் இருப்பீங்க. எனவே அந்த நம்பிக்கையோடு அவர் என்னை தொட்டு இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் என்னை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு போங்க அன்பர்களே. அவர் கிருபையை வல்லமையை பார்ப்பீங்க. அவர் பெயரால் ஆசீர்வாதம் உங்களதாய் மாறும். செபிப்போமாக. இறைவாத வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை. ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகளை எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள். ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.